வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power on the walking path in the blood of the Lamb. There is power on the walking path in the precious blood of the Lamb. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றும் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. அவ சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் அவர் சமூகம் என் சந்தோஷமே. சோத்திரம் அது நிறைவான. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence the fullness of joy. In His presence the fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness plus fullness of joy. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின். Glory. நல்ல கைகளை உச்சவன். சாத்தானின் சேனை நடுத்த நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமா. தேடிய நாடி ஓடிய வருவார் தினமும் நீ மனமே. அதை தேடிய நாடி ஓடிய தினமும் நீ மனமே. தேனிலும் இனிமை இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாவே. தேனிலும் இனிமை இயேசுவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்ற இந்த வார்த்தையை அநேக வாரங்களாய் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை ஆண்டவர் கிறுக்கி போடாமல் என்னுடைய நாமத்தை தூதருக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். நாம் கடந்த சில வாரங்களாக விசுவாச அறிக்கையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம்.
ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய நாமத்தை அவர் கிறுக்கி போடாமல் நம்முடைய பெயரை அவர் பிதாவுக்கு முன்பதாகவும் தூதருக்கு முன்பதாகவும் சொல்றார், அறிக்கையிடுகிறாராம். அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அப்படி அறிக்கை இடணும்னா நாம் அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி, நாம் பாடினாலும் துதித்தாலும் ஆராய்த்தாலும் அவருக்கு மகிமை வரும்படி அவரை நம்ம மேக்னிஃபை பண்ணி, அவரை நம்ம எக்ஸால்ட் பண்ணி, அவருடைய நாமத்தை நம்ம நல்ல விதமாக பாசிட்டிவாக அறிக்கை பண்ணி, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் அந்த இயேசுவை நம்ம அறிக்கை பண்ணி கொண்டிருக்கணும். அவர் அறிக்கை பண்ணி இந்த பூமியில் வாழணும். என் பேர் விளங்கணும், என் குடும்ப பேர் விளங்கணும்னு நம்ம வாழக்கூடாது. என் பேர் போனாலும் பரவாயில்ல, இயேசுவின் பெயர் என் மூலமா என்ன செய்யட்டும்? மகிமைப்படட்டும். தமிழ்நாட்டில் ஒருத்தன் சொல்றாங்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு மொழிக்காக சொல்றாங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வைராக்கியம் அதல்ல, நம்முடைய வைராக்கியம் இயேசு தான். அல்லேலூயா. ஆகவே அவரை நாம் அறிக்கை செய்யணும். அவருடைய செயல்பாடுகளை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். எபிரேயர் 10:23 சொல்லுது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேதத்தில் என்னென்னலாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் விசுவாசமாக நம்ம அறிக்கை செய்யணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம், இல்லாமைகள் இருக்கலாம், இயலாமைகள் இருக்கலாம். என் வாழ்க்கை என்னவோ ஆகுமோ தெரியலையே. ஒருவேளை நம்முடைய பாக்கெட்டில் காசு இல்லாமல் இருக்கலாம், பேங்க்கில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் இந்த வேத வசனத்தில் கர்த்தர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி கர்த்தர் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார். இயேசு எனக்கு போதுமானவர், என் குறைவை அவர் நிறைவாக்குவார், எனக்கு அவர் வெளிச்சமாய் இருப்பார், என்னை தலையாக்குவார், என்னை மேலாக்குவார், எனக்கு நன்மை செய்வார், நான் கீழே விழுந்து போவதில்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரை நான் எதிர்பார்க்கிறேன், அவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசமான அறிக்கைகளை நாம் சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமையை சேர்க்க சேர்க்க கர்த்தர் என்ன செய்வார்? ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதுறது மட்டுமல்ல, நம்ம பேரை கர்த்தர் பிதாவுக்கு முதாகவும் தூதருக்கு முதாகவும் அவர் சோத்திரிக்கிற மனசார சொல்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை குறித்து நீ சொல்ல வெட்கப்படுவாயானால் நான் தூதர்களோடு நான் வரும்பொழுது உன்னை குறித்து என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் என்ன படுவேன்? வெட்கப்படுவேன். ஆகவே சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருடைய நன்மையை சொல்லுங்க. என் குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இயேசு தான். என் வருமானம் இல்லை, என் உழைப்பு இல்லை, என் திறமெல்லாம் கிடையாதுங்க, இயேசு தாங்க எங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் செய்தாரு, அவர் தாங்க வாழ வச்சாரு. ஒரு இடத்துல கூட உங்க குடும்பத்தையோ உங்க திறமையோ உங்க அறிவை யார்கிட்ட சொல்லிடாதீங்க. 100% கிரெடிட் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அவருடைய நாமத்துக்கு மகிமையா நீங்க சொல்லி இன்னொருவருக்கும் ஆண்டவருடைய சோத்திரிக்கிற நாமத்தை அவர்கள் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கடந்த சில வாரங்கள் அந்த விசுவாச அறிக்கையில ரூத்தினுடைய விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம். ரூத்து பாருங்க, கணவன் இறந்து போயிட்டாரு, ரூத்து விதவை கோலமா நிக்கிறான். சோத்திரிக்கிறோம், ஒன்று இல்லை, அவ வாழ்க்கையில எல்லாம் துக்கமும் வேதனையும் இல்லாமையும் தான் இருக்கு. ஆனா அது நடுவிலே ரூத்து விசுவாசத்தோடு கர்த்தரை குறித்து பேசினால், அதனாலதான் அந்த புஸ்தகத்துக்கு ஆவியானவர் ரூத்தின் புஸ்தகம்னு வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? அதுல நகோமி இருக்கிறாங்க, அதுல போவாஸ் என்கிற ஒரு அர்த்தர் இருக்கிறாரு, அதுல எலிமினேக்கு என்கிற ஒரு சோதர யூத குடும்பம் இருக்குது. ஆனா அவங்க பேர்லாம் வரல. பாருங்க, புஸ்தகத்துக்கு என்ன பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க? ரூத்னு பேர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல யார் பேர் வருதுங்க? ரூத்தின் பேர் வருது. ஏன் ரூத்தின் பேரை ஆண்டவர் புஸ்தகத்துக்கு கொடுத்தாரு?
அவருடைய வம்ச வரலாறுல ஏன் இந்த ரூத்தின் பேரை சேர்த்தார்னா, அந்த ரூத்து கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறவளா இருந்தா. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்துறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தர் மகிமைப்படுத்துறீங்களோ, உங்களை கர்த்தர் ஊர் ஊராய் உங்களை பற்றி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. பாருங்க, ரூத்துவை பற்றி நகோமி சொல்றா, பின்வாங்கும்படி திரும்பி போகும்படி பலமுறை அவ சொல்றா. நகோமி, நீ மோவாப்புக்கே திரும்பி போயிடு, மோவாப்புக்கு திரும்பி போனா நீ பின்மாற்றம் அடைந்துருன்னு அர்த்தம், அதுடைய அர்த்தம். ஆனா தனக்கு இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்தின நகோமியே பின்வாங்கி போ, திரும்பி போ என்று சொன்னாலும் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவள் பின்வாங்கவில்லை. ரூத் 1:16 சொல்லுது. அப்படி நகோமி சொல்லும் பொழுது அதற்கு ரூத் சொல்றாங்க, ரூத், நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். வேற எது வேணாலும் பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. திரும்பி போ, திரும்பி போ, உன் வாழ்க்கையில் இது நடக்காது, என் கூட வந்தா இது நடக்காது, உனக்கு நன்மை வராது, உனக்கு ஆதரவு இருக்காது சொல்லாதீங்க மாமியார. திரும்பி போவதை குறித்து என்னோடு என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பேசினா விசுவாசமா 4 வார்த்தை பேச தெரிஞ்சா பேசுங்க. அவிசுவாசமா பேசுறீங்கன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க, பேசாதீங்க அப்படின்னு ரூத்து மாமியாருக்கே ஆலோசனை சொல்றா. திரும்பி போவதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். உங்கள்கிட்ட யாராவது ஒரு விசுவாசி பேசும்போது அவிசுவாசமா பேசுறாங்களா, நீங்க சொல்லுங்க, சிஸ்டர் அப்படி அவிசுவாசமா பேசுறதை நிறுத்துங்க. பிரதர், அவிசுவாசமா பேசுறதை என்ன செய்யுங்க, நிறுத்துங்க அப்படின்னு நீங்க அந்த சத்தத்தை நிறுத்தினாதான் கர்த்தருடைய சத்தம் அங்க வெளிப்படும். அல்லேலூயா. யாராவது உங்க சொந்தக்காரங்களோ அல்லது தெரிஞ்சவங்களோ, நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போய் உனக்கு என்ன ஆக போகுது, நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருன்னா சொன்ன, அந்த மாதிரி பேச்ச என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அதான் ரூத். விசுவாச வார்த்தையை என்னோடு பேசுங்க, ஆனா அவிசுவாச வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். பாருங்க, அந்த பேச்சை நிறுத்துறோம். இப்படி பைபிள்ல நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு முறை ஆண்டவர் மோசேயின் பேச்சை நிறுத்த சொன்னார். உபாகமம் 3:26 கர்த்தரோ, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், ஸ்டாப், நீ பேசாத, நிறுத்து அப்படின்றார். சில இடங்களில் ஆண்டவர் நம்முடைய பேச்சு நல்லா இல்லைன்னா அதை நிறுத்துன்னு சொல்லிடுறார். சோத்திரம். 1 சாமுவேல் 15:16 பாருங்க. அப்போது சாமுவேல், அந்த பேச்சை என்ன செய்ய விடு, ஸ்டாப், நிறுத்து, சும்மா தேவையில்லாத பேசாத, அந்த பேச்சை நிறுத்து. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் குறித்து கூட அவளை தியானிச்சு பாருங்க. யோசுவா 22:33 பாருங்க. யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு, என்னதை விட்டு, பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை என்ன செஞ்சாங்க, தேவையில்லாத பேசுறதை நிறுத்திட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பேசி பேசித்தான் வீணா போனீங்க, பேசி பேசித்தான் ஒன்றும் இல்லாம போச்சு. பேச்சை நிறுத்து. உன் வாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கட்டும். எனக்கு நன்மை செய்வார்னு ஸ்தோத்திரம் பண்ணு, செய்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, செய்ய போறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. சும்மா அதை பேசி இதை பேசி, நான் பலமுறை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் பேசி ஒன்றுத்தையும் கைட்டலாங்க. இந்த 30 வருஷம் ஊழியத்தில் பேசி ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. யாரையும் பேசி மாற்றவும் முடியாது, யாரையும் பேசி திருத்தவும் முடியாது. மாற்றுகிறவரும் திருத்துகிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் காரியங்களை மாற்றுகிறார். நான் பேசி அதை சரி பண்ணிடுவேன் இல்லை. ரூத்து பேச்சை நிறுத்த சொன்னான். ஆகவே நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, விசுவாசமா பேசுறோமா, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்னு பேசுங்க. அதுதான் ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை இடம்பெற வைக்கும். ரூத்து பாருங்க, திரும்பி போ, திரும்பி போன்னு நகோமி சொல்லும் பொழுது நகோமியின் பேச்சை நிறுத்துறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவள் மனம் தளராதிருந்தாள். திரும்ப திரும்ப திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போன ஒரு கட்டத்தில் சரி போ அப்படின்னு நம்மளும் பின்வாங்கிடுவோம். ஆனால் மனம் தளரலைங்க ரூத்து. சோத்திரம். 1000 வார்த்தை திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு, மனம் தளரலையே. ரூத் 1:18 சொல்லுது, வர, அந்த வார்த்தையை பாருங்க, ஸ்கிப் பண்ணி போட்டுக்க பாருங்க, வர மன உறுதியா இருக்கிறாள். ஆனா அவ திரும்ப திரும்ப போ 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 என்றே சொல்லுகிறாள். ஆனால் போவதற்கு அவள் மனதை வைக்கவில்லை. அவள் பெத்லகேமை நோக்கி வருவதற்கே மன உறுதியா இருக்கிறாள்.
எல்லாம் சொல்லுங்க, வருவதற்கு மன உறுதியா இருந்தால். சத்தமா சொல்லுங்க, போவதற்கு அல்ல. சபையார் பால்கல்ல கீழே இருக்க சத்தமா சொல்லும், போவதற்கு அல்ல, வருகிறதற்கே மன உறுதியா இருந்தால். நகோமி டக்குன்னு அப்படியே ரூத்தை பார்க்கிறாள். பைபிள் சொல்லுகிறது அவள் வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டாள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்பா, நம்ம விசுவாசத்தை விட இவ விசுவாசம் பெருசா இருக்கப்பா. நாம இஸ்ரவேலின் தேவனை இவ்வளோ காலம் ஆராதிக்கிறோம், சில நேரம் மனம் தளர்ந்து போயிடுறோம், ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டார்னு சொல்லிடுறோம். என் வாழ்க்கையில இயேசு ஒன்றும் பண்ணலன்னு சில நேரத்தில் சோர்ந்து போய் சொல்றோம். ஆனால் மோவாப்பிலிருந்து வந்தவள், அந்நிய தேசத்திலிருந்து வந்த இந்த பெண் இவ்வளவு விசுவாசமா பேசுறாங்களே, இனிமே நம்ம இதை குறித்து ரூத்துக்கிட்ட பேசவே கூடாதுப்பான்னு சொல்லி ரூத்தினுடைய செயல்பாடை கண்டு நகோமி வாயை மூடிட்டா. சோத்திரம், அல்லேலூயா. அவள் வருவதற்கு மன உறுதியா இருக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் போவாஸ் என்ன சொல்றாரு பாருங்க, ரூத் 2:11. அதற்கு போவாஸ், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, பாருங்க, தாய தகப்பன ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்த எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க எவ்வளவு விசுவாசம் பாருங்க. தான் அறிந்த அந்த தெய்வத்தை, இயேசுவை, அந்த யெகோவா தேவனை ஒரு அளவுக்கு அவ தெரிஞ்சுக்கிட்டான். அந்த ஒரு அளவுக்கு தெரிந்ததை வைத்து இனி நான் இந்த சோத்திரிக்கிறோம், மோவாப் எனக்கு வேண்டாம், மோவாப்பின் தெய்வங்கள் எனக்கு வேண்டாம், மோவாப்பின் சோத்திரிக்கிறோம் பழக்க வழக்கங்கள் எனக்கு வேண்டாம், அந்த பாரம்பரியங்கள் எனக்கு வேண்டாம்னு எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு அப்பத்தின் வீடாய் இருக்கிற கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த பெத்லகேமை நோக்கி வருவதற்கு அவள் மன உறுதியாக இருக்கிறாள். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பின்வாங்க கூடாது என்றல்ல, பின்வாங்க உரிமையே கிடையாது நமக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது, எல்லாருடைய வாயில் அந்த வார்த்தை வரணும். பால்கல்ல இருக்கிற கீழே இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பின்வாங்க கூடாது என்பது அல்ல. பின்வாங்க எனக்கு உரிமையே கிடையாது. ஹல்லேலூயா. நீ பின்வாங்க கூடாதுன்னு கிடையாதுங்க, பின்வாங்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அது முதல்ல நம்முடைய இருதய பலகல அதை எழுதி, பின்வாங்க எனக்கு யோக்கியதை இல்லை. ஏன்னா பின்வாங்க எனக்கு யோக்கியதை இல்லை. 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தேவனால் பெற்றது. இன்னொன்று, கர்த்தர் உங்களுக்கு கிரயத்திற்கு கொண்டுட்டார், உங்களை விலைக்கு வாங்கிட்டார். இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தரால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் இங்க தைரியமா சத்தமா ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கர்த்தரால் விலைக்கு வாங்கப்பட்டவன் என்று நம்புகிற எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை விலைக்கு வாங்கிட்ட போது நீங்க பின்வாங்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இயேசு எனக்கு வேண்டாம், சபை வேணாம், ஆண்டவர் வேணான்னு நீ பின்வாங்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லை, ரைட்ஸே கிடையாது. என்ற கர்த்தர் உன்னை விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு நீ கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். நாம் பின்வாங்க நமக்கு ரைட்ஸ் கிடையாது. 1 பேதுரு 1:19 சொல்லுது, ஏன் நான் பின்வாங்க எனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னா, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டவன். கர்த்தர் தம்முடைய உதிரத்தை சிந்தி என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். வெள்ளினாலும் பொன்னினாலும் விலையேற பெற்ற வஸ்துக்களை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கல, அவர் ஜீவனையே தந்து அவருடைய ரத்தத்தையே எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து கர்த்தர் ஒரு ஆளை விலைக்கு வாங்கியிருந்தா, சாத்தான வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து அவனும் விலைக்கு வாங்க அவன் முயற்சி பண்ணியிருப்பான். ஆகவே கர்த்தர் அப்படி உங்களை என்னையும் விலைக்கு வாங்காம தம்முடைய ரத்தத்தையே கொடுத்து விலைக்கு வாங்கினார். அதனால பின்வாங்க எனக்கு என்ன கிடையாதுங்க, உரிமை இல்லை. இயேசு எனக்கு வேணாம் நீ சொல்ல முடியாது. ஆண்டவரை வேணாம் பின்வாங்க ஏன் எனக்கு உரிமையே இல்லை. எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சீல் பண்ணிட்டாருங்க நம்மள.
அவருடைய சீல் என் மேல இருக்கு. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பரிசுத்தாவின் சீல் என் மேல இருக்குன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் முத்திரை என் மேல். ஹல்லேலூயா. இந்த விதத்தில் நாம் பின்வாங்க நமக்கு என்ன கிடையாதுங்க, ரைட்ஸ் இல்லை. சும்மா பொசுக்குன்னு எதுக்கானாலும் ஆண்டவருக்கு சபை ஆராதனைக்கு வரதை நிறுத்துறது, யாரோ ஒன்று சொல்லிட்டான்னு கோச்சிக்கிறது, அப்படின்னா சத்தியம் உனக்கு தெரிலன்னு அர்த்தம். ரூத் இதெல்லாம் அறிந்து தான் அவன் பின்வாங்கவே இல்லை. அவருடைய முத்திரை என் மேல். நான் பின்வாங்க எனக்கு ஏன் உரிமை இல்லை தெரியுமா? 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். உபாகமம் 7:6 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 4:14 சொல்லுகிறது, அருமையானவர்களே, கர்த்தர் தமக்கு சொந்தமாய் ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த வசனம்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மளை சொந்தமான ஜனமா மாத்திட்டார். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆண்டவர் அவருக்கு சொந்தமா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டதுனால பின்வாங்கவே எனக்கு என்ன கிடையாது, உரிமை இல்லை. எல்லாரும் சபையா சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பின்வாங்க கூடாது என்பது அல்ல, பின்வாங்குவதற்கே எனக்கு உரிமை இல்லை. நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவன், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவன். நான் அவருக்கு சொந்தமான ஜனம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைனர் கொடுங்க, இ மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. மைனர் தானே. ஹல்லேலூயா. கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அல்லேலூயா. மறுபடியும், கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். ஓ, அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய். இன்னொரு முறை, கர்த்தரின் முத்திரையே. நீங்க பாட பாட சாத்தா விலகி ஓடுவான். கர்த்தரின் முத்திரை என் மேல், நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர், நான் நிச்சயமாய் மீட்பு பெறு. வல்லமை வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான வல்லமை வல்லமை ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான. ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த ரூத்தினுடைய விசுவாச அறிக்கை. மூன்றாவது நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். ரூத் 1:16 இப்படி சொல்லுது, அதற்கு ரூத், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அதான் விசுவாச அறிக்கை. அந்த அம்மா சொல்லுது, நீ மோவாப்புக்கே போயிடு, நான் பெத்தலகேமுக்கு போறேன். உங்க அம்மா அப்பாலாம் மோவாப்பில் இருக்கிறாங்க, உன் சொந்தக்காரங்களாம் மோவாப்பில் இருக்கிறாங்க, அவங்க உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அங்கே போனால் நீ வாழலாம், அங்கே போனால் உனக்கு நன்மை கிடைக்கும். என் பின்னாடி வந்தால் உனக்கு நன்மை கிடைக்காது, என் ஊருக்கு வேண்டாம், நீ ஊருக்கு போயிடு என்று சொல்லும் பொழுது ரூத் சொல்லுகிறார், நீ எங்க தங்குறியோ அங்கத்தான் நான் தங்குவேன். அருமையானவர்களே, ரூத்
அருமையானது. நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை நோக்கி போகும் பொழுது, நகோமி அவளை மோவாப்புக்கு போக அறிவுறுத்தும் பொழுது, ரூத்து சொல்லுகிறார், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். இந்த இடத்துல நகோமியை நம்ம கொண்டு வர வேண்டாம். ஆண்டவரை பார்த்து ரூத்து சொல்றதா, நான் அதை நம்பி உங்களுக்கு பிரசவம் பண்றேன். ஆண்டவரே, நீர் எங்க தங்கி இருக்கிறீங்களோ அங்கதான் நானும் தங்குவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது ஒருவேளை வனாந்தரமா இருந்தாலும், அது ஒருவேளை பள்ளத்தாக்கா இருந்தாலும், அது எலும்புகள் நிறைந்த ஒரு இடமா இருந்தாலும், நீங்க எங்க தங்குறீங்களோ ஆண்டவரே அந்த இடத்துல நான் தங்குவேன். நீர் தங்குற இடம்தான் நான் தங்குகிற இடம். அதான் ரூத்தினுடைய விசுவாச அறிக்கை. அங்க போனா அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது வருமா, இது வருமா, அதெல்லாம் நான் பார்க்கல. நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் தங்குவேன் ஆண்டவரே. அதான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பது, அல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் ஜீவிப்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. தேவ சமூகத்தில் தங்கி ஜீவிப்பது என்பது ஒரு மேன்மையான ஜீவியம். இந்த வனாந்தர ஜீவியத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு மெய்யான இன்பம் ஒன்று உண்டானால் அது தேவ சமூகத்தில் தங்கி இருப்பதுதான். அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவ சமூகத்தில் நாம தங்கினா தான் இந்த வனாந்தர யாத்திரையில் அவர் நம்மை சுமந்து கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த வனாந்தர பயணத்தில் நடப்பது, ஓடுவது கடினமானது. ஆனால் இந்த வனாந்தர பாதையில் நாம் தேவ சமூகத்தில் தங்கி இருப்போமானால் அந்த சமூகமே நாம் போகிற இடத்திற்கு நம்மை சுமந்து கொண்டு போகும். லைஃப் ஈஸியா இருக்கும். தங்குறதே தங்குறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தங்குங்க. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் தங்குங்க. ஏன்னா பைபிள் 2 இல்லஸ்ட்ரேஷனை சொல்லுது. உபாகமம் 32:11 சொல்லுது, கழுகு தன் செட்டைகளை விரித்து அவைகளை குஞ்சுகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகு அப்படித்தான் செய்யுமா. தன் குஞ்சையை பறக்க வைக்கிறதுக்கு அது தன்னுடைய செட்டையின் மேல குஞ்சை வச்சுக்கிட்டு பறந்து போகுமா. அப்புறம் அங்கிருந்து குஞ்சை கீழே தள்ளுமா. அப்புறம் குஞ்சு கீழே விடுறதுக்கு முன்னாடி அந்த கழுகு வந்து தன் செட்டைகளை மறுபடியும் எடுத்துக்கிட்டு அது மேலே போகுமா. இப்படி போட்டு திரும்பி தூக்கி எடுத்து வச்சு அதுவும் பறக்க கற்றுக் கொடுக்குமா. அப்போ ஆரம்ப காலத்தில் அது தன் செட்டைகளில் தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு பறக்குமா. அப்படிதான் அந்த செட்டைகளின் சிறகு தான் தேவ சமூகம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய சமூகத்தில் தங்கும்போது நாம நடந்தா, நம்ம ஓடனா இந்த வனாந்தர யாத்திரையில சோர்ந்து போவோம்னு சொல்லிட்டு அவர் தன் செட்டைகளை சுமந்துட்டு போறாரு. அல்லேலூயா. இன்னொரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்றாரு. உபாகமம் 1:31 சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களுக்கே தெரியுமே, இந்த 40 வருஷ வனாந்தர வாழ்க்கையில உங்க Dress ஏன் அழுக்காகல, உங்க பாதரட்சை ஏன் கிழிஞ்சு போகல, உங்க கால் ஏன் வீங்கல தெரியுமா? இந்த வனாந்தர யாத்திரையில நீங்க நடந்தா, ஓடுனா உங்களால நடக்க முடியாது, நீங்க சோர்ந்து போயிடுங்க, மரித்து போயிடுங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்தேன்னு சொல்றேன். எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனெல்லாம் வந்துச்சு நம்முடைய வாழ்க்கையில். இந்த வயது வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இல்லை, நம்ம உடம்பை பக்குவமாக வைத்து கொண்டோம் என்பதனால் அல்ல, கவனமாய் நடந்தோம் என்பதல்ல. கர்த்தர் என்ன சுமந்தார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி என்னையும் என் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருப்பதால் வருகிற ஸ்லாக்கியத்தை சொல்றேன். லைஃபை ஆண்டவர் ரொம்ப ஈஸியாகிடுவார். உங்களுக்கு தெரியாது, இத்தனை வருஷமா நம்ம நடந்து வந்துட்டோம், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நீங்க வரல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்தினால் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா.
ஒரு முறை யாத்திராகமம் 33:15 மோசே சொல்றாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், நல்லா கவனிக்கணும், செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். உங்க சமூகம் இல்லாமல் போனால் நாங்கள் கதி கந்தது தான். உங்க சமூகம் எங்களோடு கூட செல்லலையா, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். உங்க சமூகம் இல்லாமல் எங்களை வாழ முடியாது. தமிழ் பைபிளில் எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்யாதிரும், கொண்டு போகாதரும். இங்கிலீஷில் சொல்லுது கேரி as not upon hence என்ற ஒரு தமிழ் இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கேரி as a not upon hence னா எங்களை இவ்விடத்திலிருந்து சுமந்து கொண்டு போகாதிரும். அதான் அர்த்தம். இதுவரைக்கும் எங்களை நீங்க தான் சுமந்து வந்தீங்க. உங்க சமூகம் இல்லைன்னா நாங்கள் சுமக்கப்பட முடியாது. நாங்கள் நடந்து போனா ஓடினா இந்த வனாந்தர பயணத்தில் நாங்கள் காலி ஆயிடுவோம். உங்க சமூகம் தான் எங்களை சுமந்து வந்தது. அப்படியானால் எங்களை சுமந்து கொண்டு போகாதரும் அப்படின்னு மோசே சொல்றார். அப்படின்னா அந்த சமூகம் நம்மளை சுமக்கிறது, பாதுகாக்கிறது. அதனால்தான் ஒரு இடத்துல கூட தாவீது சொல்ற 42வது சங்கீதம் 9 சொல்றாரு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரியணும். சுமக்கிறதுக்கு நீங்க இருக்கும்போது நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும். இன்னைக்கு நான் சபையாருக்கு சொல்றேன், சோத்திரிக்கிறோம், ஆண்டவர் உன்னை சுமக்க அவர் ரெடியா இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் இல்லாம நீ உன் சுயபலத்தில் ஓடி திரியிற. நீ சுயபலத்தில் ஓடினா செத்து போயிடுவோம். அல்லேலூயா. ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, என் சுயபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல, என் கால் பலத்தால் நடக்க பார்த்த, என்னுடைய பலத்தால் சுமக்க பார்த்த, எதுவுமே முடியல. நம்மால முடியாதுங்க, நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது. அவர் சுமந்தால் தான். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆகவே ரூத் 1:16 அவங்க சொல்றாங்க விசுவாச அறிக்கை என்ன, அதற்கு ரூத், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அப்படி அர்த்தம் என்னன்னா, நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ அதே இடத்தில் தான் நானும் தங்குவேன் என்று அவள் அறிக்கையிடுகிறாள். அவ்விதமாக அவள் மோவாப் தேசத்தின் மேல் அல்ல, பெத்லகேமை குறித்து அப்படி சொன்னாள். ரூத் 2:23 இப்படி சொல்லுகிறது, அப்படியே தன் மாமியாரிடத்தில் என்ன செய்தால், அவ என்ன அறிக்கையிட்டாலோ அப்படியே தங்கினாள். அவள் திரும்ப மோவாப்புக்கு போகல, தன்னுடைய தங்கும் இடத்தை மோவாப்புக்கு வைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய மாமியாரை பார்த்து நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன் என்று சொன்ன அப்படியே அவள் தன் மாமியாரிடத்தில் தங்கினாள். மாமியாரிடத்தில் தங்கினார் என்று அல்ல, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் அவள் தங்கினாள். தேவ சமூகத்தில் தங்கினாள், கர்த்தருடைய வீட்டிலே தங்கினாள், கர்த்தருடைய சமூகத்திலே தங்கினாள், கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கினாள், கர்த்தருடைய அந்த பார்வைக்கின் கீழாக அவள் தங்கினாள். நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? உங்கள் இருப்பிடம் எங்கே? அந்த பைபிள் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். நம்ம எங்க தங்கி இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வேர் யூ ஸ்டே? எந்த இடத்துல நீ தங்கி இருக்கிற? உன்னுடைய தங்குமிடம் எதுவா இருக்கு? நீ எங்க தங்கி இருக்கிற? அன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் நீ என்னிடம் வருவாயே, என்னிடம் தங்கி இருப்பாயே, என் மடியின் மேல் உட்கார்ந்து என்னோடு உறவாடுவாயே. நீ எங்கே இருக்கிறாய்? உன் இடத்தை எங்கு மாற்றி விட்டாய்? நீ எங்க இருக்கிறப்பா? நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை. வாலிப தம்பி, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப நாளா இல்லையே. வாலிப தங்கச்சி, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப நாள் இல்லையே.
நீ ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே, நீ பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சே, நீ தனி ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே, நீ எங்கப்பா இருக்கிற? தனி ஜெபம் பண்ணாத உன்னை பார்த்து, வேதம் வாசிக்காத உன்னை பார்த்து கர்த்தர் ஏக்கமா கேட்கிறாரு, என்ன தேடி வருவியே, என் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவியே, மணிக்கணக்காய் வேதத்தை திருப்பி படிப்பியே, அப்போதெல்லாம் என் சமூகத்தில் என்னோடு கூட உறவாடுவாயே, சோத்திரம். ஆனா சமீப காலமாய் என்னோடு தனிப்பட்ட விதத்தில் நீ முழங்கால் படிட்டு ஜெபியாமல் இருக்கிறாயே, வேத வாசிக்காமல் இருக்கிறாயே, ஏதோ பேருக்காக சபைக்கு வந்து விட்டு போகிறாய், ஆனால் என் சமூகத்தில் நீ தங்குற மாதிரி தெரியலையப்பா, நீ இருக்கிறியா? நீ ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 91 வசனம் 1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல். தேவனுடைய பிள்ளைகளை, பணத்தின் நிழல் அல்ல, சொந்தக்காரங்க நிழல் அல்ல, என்னுடைய தாய் தகப்பன் நிழலில் அல்ல, நான் உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழல். தேவனுடைய பிள்ளையே, சர்வ வல்லவருடைய நிழல் மறைந்து போகிற நிழல் அல்ல, காணாமல் போகிற ஒரு நிழல் அல்ல, கொஞ்ச காலம் இருந்து பின்பு மாறி போகிற நிழல் அல்ல, அது நித்தியமான நிழல், அது நிரந்தரமான நிழல், உன்னை ஆசீர்வதிக்கிற நிழல், உன்னை பாதுகாக்கிற நிழல், உனக்கு நன்மை செய்கிற நிழல். தேவ பிள்ளையே, நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பமும் தேவ சமூகமாகிய அந்த நிழலில் தங்குங்கள். அதான் பாதுகாப்பு. நீ வேற எங்கேயும் தங்கிடாத, அவருடைய நிழலுக்கு சோத்திரம். அந்த பிரசன்னமாகி அந்த நிழல்லவா. உன்னத பாட்டு 2:3 மனவாட்டி சொல்லுகிறார், அது நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன். கர்த்தருடைய நிழல் தாங்க ரொம்ப நமக்கு நல்லது. சங்கீதம் 63:7 அவர் சொல்றாரு, உம்முடைய செட்டையின் நிழலில் நான் என்ன செய்கிறேன், களி கூறுகிறேன். சங்கீதம் 121:5 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வல பக்கத்தில் எப்படி இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த உன்னதமானவருடைய நிழல்ல தங்கி இருக்கீங்களா? இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும், பாஸ்டர் அந்த நிழல்ல தான் பாஸ்டர் நாங்க தங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிழல்ல நான் தங்கி இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஒரு முறை ஒரு தவளை நிழலுக்காக ஏங்குச்சான். ஒரே வெயிலாம், எங்க பார்த்தாலும் அந்த அதுக்கு ஒரு நிழல் தேவை. அது எங்கேயாவது போய் ஒண்டிக்கின்னு நிற்கலாமா அப்படின்னு தத்தி 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 அதுக்கு ஒரு நிழல் ஒன்று தெரிஞ்சுதான். காலெல்லாம் சூடு, அது ஒரு நிழல். அந்த நிழலில் போயிட்டு அப்படியே ஒண்டிச்சான். கடைசியில் பார்த்தா அது ஒரு பாம்பின் நிழலாக இருந்துச்சான். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தவளையினுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு வச்சு பாருங்க. இயேசுவின் நிழலை தவிர்த்து நீ வேற எந்த நிழல்ல போய் தங்கினாலும் அந்த நிழல் உன்னை ஏமாற்றும், அந்த நிழல் உன்னை வஞ்சித்து விடும். அந்த நிழலால நீ சோத்திருக்கிற சோர்ந்து போகிறது வரும். ஆனா உன்னதமானவருடைய நிழல், கைகளை தட்டி ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். சர்வ வல்லவரின் நிழலில் glory. அவர் செட்டை, அவர் செட்டை தலப்புகவே சிறகுகளால் உன்னதமானவரின் உன்னதமான நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டு இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். ஓ, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகள், அவர் அடைக்கலம் தம் சிறகுகள்
வெளிப்பாட்டு 2:14 இன்னொரு வசனம் இருக்குது. கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. பாருங்க, அந்த புறா தான் விசுவாசிகள். விசுவாசினாலே புறா கூட்டம் தான். தோத்திரம், காகத்தின் கூட்டம் அல்ல, புறாக்கள். இந்த புறா என்ன செய்து? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறா. ஒரு புறாவுக்கு பாதுகாப்பே கண்மலையின் சிகரம் தான். கண்மலைகளின் வெடிப்பு, சிகரங்களின் மறைவிடம் தான் ஒரு புறா தங்கும். நிறைய மிருகங்களுக்கு தன்னுடைய நகங்கள், தன்னுடைய வாய், தன்னுடைய அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிறைய பறவைகளுக்கும் நிறைய விலங்குகளுக்கும் சோத்தரிக்கிறோம், நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறேன். ஆனால் புறாவுக்கு ரொம்ப சாதுவானது புறா. அந்த புறா தன் எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு அதற்கு ஆக்ரோஷங்கள் ஒன்று இல்லை, அது மறைவிடம் தான் அதுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. தனக்கு மறைவிடமா கண்மலையின் சிகரம், வெடிப்புகளின் சிறகுகள், அந்த சிகரங்களின் மறைவிடம், அங்க போய் அது தங்கிக்குமா. சோத்திரம். அந்த கண்மலை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மறைவிடம் தான் தேவனுடைய சமூகம். நாமெல்லாம் சோத்திர புறாக்களின் கூட்டம். சோத்திர, நமக்கு அந்த கண்மலை தானே பாதுகாப்பு. சங்கீதம் 31:20 சொல்லுது, அவர் உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. அப்ப மறைவிடம்னா எதுங்க? சமூகம் தான் அந்த மறைவிடம். அப்போ சமூகத்தின் மறைவிலே மறைத்து என்ன செய்யறாராம்? நாவுகளின் சண்டைக்கு விளக்குறாராம். அந்த மறைவிடத்தில் இருக்கும்போது கூடாரத்தில் ஒளிச்சு வச்சு உன்னை காப்பாத்துறாருன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இப்போ நிறைய நேரம் சண்டையில் நம்ம போய் ஏன் சிக்கிக்கிறோம்? நிறைய பிரச்சனையில் நம்ம ஏன் சிக்கிக்கிறோம்னா, நம்ம எந்த இடத்துல தங்காமல் இருக்கிறோம்? மறைவிடமாகிய சமூகம். அல்லேலூயா. அப்போ அந்த மறைவிடமாம் எனக்கு இயேசு உண்டு, மறைந்துடுவேன் அவர் சமூகத்தில். அப்போ அந்த சமூகம் அந்த கண்மலையின் வெடிப்பு தான். அந்த கண்மலையின் வெடிப்பாகி அந்த சிகரங்களை அங்கே தான் போய் மறைஞ்சிக்கணும். நீங்கள் வேதத்தில் நியாயாதிபதிகள் 15:8 சொல்லுது, கண்மலையின் சந்திலே குடியிருந்தானா சிம்சோன். அவனுடைய குடியிருப்பு எங்கங்க? கண்மலையின் சந்து. வெளியில் அங்கங்க ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். கொண்டு போட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த எலும்பை தூக்கி கடாசிட்டு, என்ன பாருங்க, என் பலத்தை பாருங்க, நான் எப்படி சண்டை போட்டேன் பாருங்கன்னு அவன் பீத்திக்கு நடக்காம சண்டை முடிஞ்சவனை எங்க போய் தங்கிட்டான்? கண்மலையின் சந்து. அங்கதான் எனக்கு பாதுகாப்பு இருக்கு. கண்மலை தான் என் பாதுகாப்பு. கர்த்தராகிய கிறிஸ்துவே இந்த ஞான கண்மலையா இருக்கிறாரு. என் பாதுகாப்பு டாக்டர் இல்லை, என் பாதுகாப்பு என் பலன் இல்லை, என் பாதுகாப்பு என்னுடைய ஞானம் அல்ல, கண்மலை. ஹல்லேலூயா. ஏ மேஜர், கண்மலை தானங்க நம்முடைய பாதுகாப்பு. அந்த கண்மலை இல்லாம நமக்கு பாதுகாப்பு இல்ல. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கையை தட்டி எந்தன் கண்மலையா, சத்தத்தை உயர்த்து. ஓ வல்லமை, ஓ மகிமைக்கு பாத்திரரே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தி. glory. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. glory. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறை. சபையார் எல்லாரும் ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ரூத் சொல்றாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ அங்கதான் நான் தங்குவேன். யோவான் 1:38-39 ஆகிய வசனத்தை பாருங்க. அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்க தங்கியிருக்கிறீங்க? 39, அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு போய்ட்டாங்கன்னு இல்லை, அன்றைய தினமே அவரிடத்தில் தங்கினார்கள். வாட் அ பிரிவிலேஜ். அந்த 2 சீசல் என்ன பாக்கியம் பண்ணாங்களோ தெரியல, அவர் தங்கியிருந்த இடத்தில் அவர்கள் தங்கினார்களே. நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? அவர் தங்கி இருக்கிற இடத்தில் நீங்கள் தங்கி இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் இயேசு தங்கி இருக்கிறாரா? அதனால தான் அந்த வீட்டில் நீங்க இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இருக்கும் வீடுகளில். என்ன வார்த்தைங்க? நீங்கள் இருக்கும் வீடுகள். நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்கா? எல்லாம் வீட்டில் இருக்கிறோமா? நைட்டானா பகலானா எல்லாம் சொல்லுங்க. சோத்திருக்கிறோம். நாங்கள் இருக்கும் வீடுகள். அப்போ அதில் ஒரு வார்த்தை வருது, 2 வார்த்தை. ஒன்று, நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அப்படின்னா இயேசுவின் இரத்தம் உங்க வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் நீங்க இருக்கலாம். இயேசுவின் இரத்தம் இல்லைன்னா அந்த வீட்டில் நாம இருக்க முடியாது. எத்தனை ஃபேன் இருக்கட்டும், எத்தனை ஏசி இருக்கட்டும், எவ்வளவு லைட்ஸ் இருக்கட்டும், எவ்வளவு ரூம் இருக்கட்டும், எவ்வளவு அதிநவீன வசதிகள் இருக்கட்டும், நான் எப்போ ஒரு வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும்? அவர் இருந்தால் நான் அந்த வீட்டில் இருக்கலாம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா பாஸ்டர், நான் தூங்கினே இருந்த என்னை வந்து மெரிக்குதுன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். நீ ஏன் தூங்கும்போது உன்னை மெரிக்குது? நான் இயேசுவின் ரத்தம்னு சொல்ல பார்த்தேன் பாஸ்டர், ஆனால் நீ சும்மா இருக்க நேரத்தில் சொல்லியிருந்தா அது அந்த நேரம் உனக்கு வந்திருக்காதுல்ல. மிதிக்குதான் நெஞ்ச போட்டு, ரத்தம் இயேசு ரத்தம்னு சொல்ல மனசில் நினைக்கிறேன், ஆனால் எது வரல. அவன் தான் உன் மினியை பிடிச்சின்னு இருக்கிறான். எப்படி நீ இயேசுவின் ரத்தம் சொல்லுவ? நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாத்தான் வந்து மிதிக்கிறது பழகி போச்சு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்ல. அதனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாராம், அந்த மிதிக்கிற நேரம் அந்த அடையாளம் தெரியுமா, திரும்பி படுத்துக்குவாராம். அந்த ஒருத்தர் நெஞ்சு மேலே மிதிச்சா அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திரும்பி படுத்த முதுகு மேலே அழுத்தினா கொஞ்சம் இதமாகவும் இருந்துட்டு போட்டோம், மிதிச்சுட்டு போட்டோம். மனைவி அழுத்த சொன்னால் அழுத்த மாட்டேன்றா, புருஷனை கால் மிதிக்க சொன்னால் பிடிக்கும், அவன் அழுத்திட்டு போகிறான். போ திரும்பி படுத்துக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது. அசிங்கமா இல்லை, நமக்கு வெக்கமா இல்லை. மிதிக்கலாமா அவன் நம்மள? ஏன் மிதிக்கிறான்? அவர் இருக்கிற இடத்துல நீ இருந்தா ஏன் சாத்தா வந்து உன்னை மிதிக்க போறான்? ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைய தினமே அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க? தங்கினா. இது ஆவிக்குரிய பிரகாரமா நான் சொல்லணும்னா, அவர் அன்பிலே வாசம் பண்ணுகிறார். அதை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்குமானால் நாமும் அவரோடு கூட அன்பிலே என்ன செய்கிறவளா இருப்போம்? வாசம் பண்ணுகிறவளா இருப்போம். ஏன்னா 1 யோவான் 4:16 சொல்லுது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் என்ன செய்கிறான்? நிலைத்திருக்கிறான். அவர் அன்பா இருக்கிற மாதிரி நாமும் அன்பிலே.
அவர் அப்படியே அவர் மேலே ஒரு அன்பு இருக்குமானா அவர் அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கிறது. யோவான் 12:26 சொல்லுது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்ம வேற எங்கே இருக்கக்கூடாது. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கத்தான் நான் இருப்பேன். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 132:13-14 சொல்லுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அவர் ஒரு வாசஸ்தலம்னா அவர் தங்கி இருக்கிற இடம். ஏன் அவர் தங்கி இருக்கிறார்னா அதை அவர் விரும்பினார். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் நான் அங்கே என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். அப்போது நம்மளோடு இயேசுனார் வந்து தங்கணும், நாம் அவரோடு தங்கணும்னா நாம் அவருக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும். என் வீடு அவருக்கு விருப்பமான வீடாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை அவருக்கு விருப்பமான வாழ்க்கையாக இருந்தால் அவர் என்னிடம், நான் அவரிடமாய் தங்குவேன். அல்லேலூயா. சில விருப்பங்களை சொல்கிறேன் பாருங்க, அருமையான தேவனுடைய ரூத்து பாருங்க. ரூத்து மோவாப்புக்கு விருப்பமான இடம். ஒரு நேரம் அவ ஜென்ம தேசம் இல்லையா மோவாப்பு, அவ பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து மோவாப்புலே அவ விரும்பிட்டான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நகோமியின் மூலம் தேவனை குறித்து கேள்விப்பட்டபடினால அவ விருப்பம் இப்போ மோவாப்பில், அவ விருப்பம் பெத்லகேமா மாறிடுச்சு. அப்பத்தின் வீடாக எது மாறிடுச்சிங்க, பெத்லகேமா மாறிடுச்சு. அவருடைய உள்ளாத விரும்புது, ஓ இனி நான் மோவாப்புக்குரியவள் அல்ல. இந்த சோதரம் மோவாப்பு எனக்கு எவ்வளவு சலுகை கொடுத்தாலும், மோவாப்பு எனக்கு எவ்வளவு வரவேற்பு கொடுத்தாலும், ஒருவேளை பெத்லகேம் என்னை வரவேற்காமல் போனாலும் எனக்கு மோவாப் வேண்டவே வேண்டாம், எனக்கு பெத்லகேம் தான். அவளுக்கு அது விருப்பமா மாறிச்சேனா அது தேவன் சந்திக்கிற ஒரு நகரம். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற நகரம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிற நகரம். அதன் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஆகவே தான் அவர் பிறந்ததே எங்க தான் பிறந்தாருங்க, பெத்லகேம்ல பிறந்தார். பெத்லகேம் என்பது இந்த முழு உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட். சோத்தரிக்கணும். அகில உலக தேவன் ஏன் பெத்லகேமில் பிறக்க அவர் அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டான்னா, முழு உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் தான் பெத்லகேம். இவர் விருப்பம் பெத்லகேமா மாறிடுச்சு. உங்கள் விருப்பம் எதுங்க, உங்களுக்கு எதுங்க ரொம்ப விருப்பம்? மார்க் 6:20 சொல்லுது, விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். இது யோவான் ஸ்நானகனின் சொல்லை ஏரோது கேட்டான் என்பது என்னுடைய வசனம். ஆனால் நான் இதை எடுக்கிறேன்னா, நான் இதை எப்படி எடுக்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவருடைய சொல்ல நாம் விருப்பமாக கேட்கணும். அல்லேலூயா. யார் சொல்கிறதே நான் கேட்க மாட்டேன். என் ஆண்டவர் சொல்கிறத நான் எப்படி கேட்பேன், விருப்பமாக கேட்பேன். லூக்கா 9:9 சொல்லுகிறது, ஏரோது அவரை பார்க்க என்ன செய்தான், விரும்பினான். உங்கள் விருப்பம் ஆண்டவரை நான் பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். யோவான் 17:24 இயேசு சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய டிசையர்னஸை பாருங்க. கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா பிரதர்? அவர் சொல்றார், நான் எங்க இருக்கிறேனோ என் பிள்ளைகளும் என் கூடவே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்ற இந்த வார்த்தை உங்க இருதயத்தை அசைக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு நீங்க வேற எங்க இருந்தாலும் இயேசுவுக்கு விருப்பம் இல்லை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு உன்னுடைய விருப்பத்தை உலகத்துக்கு சம்பந்தமா மாத்திக்காத. அவர் சொல்றாரு, நீ என்னோடு கூட இருக்க நான் விரும்புறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:24 சோத்திர பவுலுடைய விருப்பத்தை பாருங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய விரும்புகிறேன். ஒரு சிறுவர்களை கூட்டி வைத்து அவளுக்கு ஒரு ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். என் காலத்தை நான் விரயமாக்க விரும்பலை. எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் நான் விரும்புகிறேன். அந்த விருப்பம் உங்கள்கிட்ட இருக்கா? தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 11:16 சொல்லுகிறது, அதை அல்ல அதிலும் மேன்மையான
பரம தேசத்தையே விரும்பினார்கள். இந்த உலகத்தில் இருந்த நம்முடைய முற்பிதாக்கள், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், எஸ்ராவா இருக்கட்டும், வேதத்தில் இருந்த முற்பிதாக்கள் பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பமும் பரலோகமா இருக்கணும். ஆமென். இப்படி நீங்கள் அவருக்கேற்ற விதங்களில் உங்கள் விருப்பம் இருக்குமானா அவர் சொல்வாரு, நான் விருப்பமா வந்து தங்குவார். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ அவர் விரும்பணும், உங்களை விரும்பணும். உங்களை விரும்பினா அவர் வந்து தங்குவார், நீங்க அவரோடு தங்கள். ஆண்டவர் சொன்னார், இதோ உன் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இது ஒன்று. இன்னொரு காரியம், லூக்கா 24:29 அந்த எம்மாவூர் சீஷர்கள் சொல்றாங்க, அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களோடு தங்கிரும் என்று அவரை எப்படி கேட்டுக்கொண்டாங்களாம்? வருந்தி கேட்குறாங்க. இயேசுநாதர்கிட்ட நீங்க தங்கணும்னா, இயேசுநாதர் உங்களோட தங்கணும்னா நீங்க எப்படி கேட்கணும்? அவர்கிட்ட வருந்தி கேட்கணும், எங்க கூட தங்குங்க ஆண்டவரே. ஆனா இதுக்கு முந்தின வசனம் 28வது வசனத்தில் போட்டுக்குது, அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல என்ன செய்தாரா? அப்புறம் அது வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள போகாம டாட்டா பாய் பாய்னு சொல்லிட்டு போற மாதிரி அப்புறம் போகிறவர் போல. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அப்பொழுது அப்படின்னா அந்த வீட்டுக்குள் நுழையிற நேரத்தில் இவ்வளோ தூரம் கூடவே சேர்ந்து நடந்துட்டு வந்த இயேசு அந்த வீட்டு வாசப்படி உள்ள போக வேண்டியதுதான். ஆனால் டக்குன்னு அப்பொழுது, அந்த அப்பொழுது என்ற வார்த்தையை மனசில் வச்சுங்க. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை காண்பித்தார். ஆனால் 29ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்புறம் போகிறவரை போல காண்பித்த இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, அவரை நோக்கி நீர் எங்களோடு என்ன செய்யணும்? தங்கிடும் என்று அவர் எப்படி கேட்குறாங்க? இப்போ இங்கே ஒரு வார்த்தை வருதா? அப்பொழுது. முன்னாடி அப்பொழுது அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். வருந்தி கேட்ட கொண்ட பொழுது அப்பொழுது அவர் அவர்களோடு தங்கும்படி உள்ளே போகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ அவர் தங்க உங்க உள்ள வரணும்னா, உங்க இருப்பிடத்தை அவரும் சேர்ந்து இருக்கணும்னா நீங்க செய்யணும், கெஞ்சி கூப்பிடணும், அவரை வருந்தி கூப்பிடணும். ஓ ஹல்லேலூயா. நீங்க வருந்தி கூப்பிடுவீர்களானால் அவர் வருவா. என்ன காடுங்க அது? ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வந்தெம்மிடோ தங்கீரோ. வாருமையா சொல்லுங்க, ஆண்டவரை வருந்தி கூப்பிடுங்க. தங்கீரோ சேருமையா பந்தியில், சேருமையா பந்தியில். சிறியவரா எங்களிடம் பாடுவோம், சிறியவரா. ஒளிமங்கி ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளிமங்கி ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்வார், காதலனே. சபையார் எல்லாரும் சேர்ந்து வாருமையா போ. தங்கி சொல்லுங்க, பாடுங்க. வாருமையா போதகரே, வந்தெம்மிடோ தங்கீரோ. சேருமையா பந்தியில், சேருமையா
சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:4 தாவீது என்ன சொல்றார் பாருங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பாருங்க, நான் சொல்ற எல்லா பாயிண்ட்லையும் தங்குதல் அதான் நம்ம இன்றைய முக்கிய வார்த்தை. நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ அங்கே நான் தங்குவேன். அதான் அறிக்கை. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சிங்காசனத்தில் அல்ல, அரண்மனையில் அல்ல, மச்சிப்பாவியை என் வீட்டில் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதை நாடுவேன். என் நாடுதல் அதுதான். ஏன் அவர் ஜீவனுள்ள நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வீட்டில் தங்கணும்னு அவர் விரும்புகிறாரு? அதனுடைய முந்தின வார்த்தை இப்படி சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். I see my glory, Jesus glory. ஆண்டவருடைய glory நான் பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். அதுக்காகவே நாங்கள் தங்கி இருக்கிறேன். நான் ஒன்றை கேட்கிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்குறாங்க. சாலமோன் ஆண்டவருடைய ஞானம் கேட்டான், பர்த்திமேயு குருடன் ஆண்டவரிடத்தில் பார்வையை கேட்டான், நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரன் சொஸ்தமாகணும்னு கேட்டான். ஆனால் தாவீது நான் ஒன்றை கேட்டேன் என் ஆண்டவர்கிட்ட, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மகிமையை பார்க்கணும்னு கேட்டது போல மோசேவுக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருந்தது. யாத்திராகமம் 33:18 மோசே சொல்றாரு, அப்பொழுது அவர் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அப்போ ஆண்டவர் மோசேவுக்கு, என் மகிமையை நீ பார்க்கணுமாப்பா? ஆமா ஆண்டவரே, உங்க மகிமையை பார்க்கணும். அப்போ நான் சொல்றது நீ செய்வியா? நீ என்ன பண்ணணும்? நீ இருக்கிற இடத்துல நீ இருந்தால் என் மகிமையை பார்க்க முடியாது. நீ என் இடத்துக்கு வரியா? நீ என் இடத்துக்கு வர மூணால முடியுமா? என் மகிமையை நீ பார்க்கணும் தானே? ஆமாம். அப்படின்னா என் அண்டையில் ஒரு இடம் இருக்கு, அங்கே வா. அப்போ நம்முடைய இருப்பிடம் அவர் இருக்கிற இடத்துல நம்ம தங்கினா தான் அந்த மகிமையே நம்ம பார்க்க முடியும். அதுதான் யாத்திராகமம் 33:21 ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து கன்மலையில் என்ன செய்ய நில்லு. அடுத்த வசனம் சொல்லுது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து, அதான் அவனுடைய இருப்பிடம், தங்குற இடம், நான் கடந்து போக மட்டும் என் கரத்தில் உன்னை மூடுவேன். அடுத்த வசனம், பின்பு என் கரத்தை நான் எடுப்பேன், அப்பொழுது நீ என் பின்பாகத்தை காண்பாய். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தாவீதினுடைய அந்த அனுபவம் மோசேயுடைய அனுபவத்தில் எப்படி ஒத்து போது பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருப்பேன். ஹல்லேலூயா. ஜி மேஜர், தங்கியிருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க மகிமையை நான் பார்க்கணும், அந்த தேவ சமூகம். அல்லது தாவீது சொல்லுகிறான், நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிறோம், உங்க வீட்டில் இருக்கிற அந்த நாள் மேலானது. 1000 நாளை பார்க்கிலும் உன் பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதன்றோ. 1000 நாளை பார்க்கிலும் உன் பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதன்றோ. அகம்ய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. அகம்ய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழுவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு. 1000 நாளை பார்க்கிலும் உன் பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதன்றோ. 1000 glory. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. ஆகாமிய கூடாரம் வேண்டாம்,
தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோ முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு, தேவனே என்னுடைய தேவனன்றோ அதிகாலமே தேடுவே. தேவனே என்னுடைய தேவனன்றோ, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா என்றென்றும் இருக்கிறதே. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் என்றென்றும் இருக்கிறதே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோ முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஸ்தோத்திரா. ரூத் சொல்றாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ அங்கதான் நான் தங்குவேன். ஹல்லேலூயா. அப்படியே தன் மாமியார் இடத்துல தங்கினாள்னு பைபிள் சொல்லுது. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றேன், தேவ ஜனங்கள் எங்க தங்கினாங்க அதுதான் நான் பல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். என்னாகமம் 9:18 இப்படி சொல்லுது, மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் நாள் எல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள். பார்த்தீங்களா, மேகம் இருக்கிற இடத்துல தங்குவாங்க. அந்த மேகம் தான் பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த மேகம் தான் தேவ சமூகம். மேகம் இல்லாத இடத்துல அவங்க தங்கவே மாட்டாங்க. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க தங்க மாட்டாங்க. மேகம் இருந்தால் தான் அவங்க தங்குவாங்க. எல்லாம் சொல்லுங்க, மேகம் தங்கி இருக்கிற நாளெல்லாம் அவர்கள் தங்கியிருப்பார்கள். நீங்க எவ்வளவு நாள் இங்க தங்கியிருப்பீங்க? மேகம் எவ்வளவு நாள் தங்கியிருக்கோ அவ்வளவு நாள் தங்கியிருப்போம். அப்புறம் மேகம் எழும்பிடுச்சுன்னா நாங்களும் கூடவே போவோம். மேகம் இல்லாத இடத்துல நாங்கள் என்ன செய்ய முடியாது. உங்க குடும்பத்தில் தேவ மேகம் இருக்கா? உங்க வேலைக்கு போகும்போது வரும்போது அந்த மேகம் உங்களுக்கு முன்னாடி போதா? மேகத்தின் கீழே ஸ்தம்பங்கள் ஆகிய அந்த மேகம், தேவ சமூகமாகிய அந்த மேகம் ஒவ்வொரு நாளும் உங்க கூட வரதை நீங்க உணர்றீங்களா? காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, சோத்திரிக்கிறோம், கம்பெனிக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, எல்லா இடத்துலையும் பாஸ்டர் கர்த்தருடைய சமூகமாகிய மேகம் போகிறதுனால நாங்களும் கூடவே போகிறோம்னு எத்தனை பேர்? அந்த மேகத்தின் கீழே இருந்தால் தான் மண்ணா வந்து விழும். அந்த மேகத்தின் கீழே இருந்தால் தான் காடை கிடைக்கும். அந்த மேகத்தின் கீழே இருந்தால் தான் கண்மலையின் தண்ணீர் கிடைக்கும். அந்த மேகத்தின் கீழ் இருந்தால் தான் உங்கள் கால் வீங்காது. அந்த மேகத்தின் கீழ் இருந்தால் தான் உங்களுடைய வஸ்திரம் பழையதா போகாது. அந்த மேகத்தின் கீழ் இருந்தால் தான் அவர்கள் கானான் போய் சேர முடியும். எனக்கு இந்த மேகம் வேணும். நிறைய பேருக்கு சர்ச்சுனாலே பிடிக்காது. அவங்களுக்கு சினிமா பார்க்கணும், நல்லா அரட்டடிக்கணும். சிலவங்களுக்குலாம் என்னடா இது இம்மா நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு என்னது 1 மணி நேரம். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், ஏங்க சர்ச்சைக்கு வரலாம், நீங்கள் இம்மா நேரம் இழுத்தா யாருங்க வருவானார்? நீ தான் வரமாட்ட. தோத்திரம் பொல்லாதவனே, நீ தான் வரமாட்ட. ஒரு சினிமாவை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போய் வருது, அந்த முண்டக்கண்ணை வச்சுக்கின்னு வாயை திறந்துன்னு காண்டாமிருக மாதிரி திறந்துன்னு பார்க்குற அறிவட்ட முண்டம். அவரை சொல்கிறேன் தோத்திரம். அல்லேலூயா. உங்களை சொல்லுவானா நீங்கள் எவ்வளோ நல்லவங்க தோத்திரம். ஆனால் சர்ச்சில் உட்காரும்போது நெல்லியும் அப்படியே நெல்லியும் தோத்திரம். எப்போ முடிப்பார்? இப்போலாம் ஒரு பேஷனேட் ஆகி போச்சு. அங்கெல்லாம் 1:30 மணிக்கே சர்வீஸ் முடிச்சிடறான். எங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். திமிரி கொழுப்பு எடுத்தது உங்களுக்கு தான் தெரியும். 1:30 மணி அவ்வளோதாங்க. இந்த 1.5 மணி நேரம் ஆராதனையிலேயே சாட்டிஸ்ஃபைடு ஆகிறவன் பரலோகத்தில் போய் 24 மணி நேரம் எப்படி ஆராதிக்க போகிறான்? அவன் எப்படி போவான்? அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாதுங்க. சில பேர் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வர்றதுக்கு சீக்கிரமாக முடிக்கிறாருன்னு தான் வரான் தோத்திரம். செகண்ட் சர்வீஸ்னால் ரொம்ப இழுத்துருவார் பாஸ்டர். ஏன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ் கிடையாது. ஆகவே ரொம்ப இழுப்பார். பக்திக்காக 6 மணிக்கு ஆராதனைக்கு நிறைய பேர், எல்லாரையும் சொல்லலை தோத்திரம், தவறாக மிஸ்டேக் எடுத்துடக்கூடாது. ஆனால் சிலவங்களுக்கு புரியும் இன்னத்துக்காக வராங்கன்னு. ஏன்னா எனக்கு அடுத்த சர்வீஸ் போகணும், அதனால் என்னால் கண்டிப்பாக இழுக்கவே முடியாது. ஆகவே சோத்திரம், ஏன்னா நான் ஃபுல் சர்வீஸ் இருக்கனால ஜார்ஜ் ரொம்ப நேரம் இழுத்துருப்பான். இல்லைன்னா அவன் பாடிக்கினே இருப்பான். அவன்கிட்ட மைக்கை கொடுத்துட்டா போதும்.
அவன் நிறுத்த மாட்டேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு இருக்கனால வரும்போது 1/2 மணி நேரம் ஒரே வர்ஷிப்பாக போவோம், உட்காருவாங்க. ஆனால் இங்கே நான் இருக்கிறதுனால நான் அவரை 10 நேரம் முடிச்சிடணும், 2 பாட்டு எல்லாம் அந்த கரெக்டாக போதா, நம்ம ஆளுக்கு அது வாட்டமாக போகுது. சோத்திரம். ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு தான் வருவேன். ஏன்னா அடுத்த சர்வீஸில் பாஸ்டர் லேட்டாக வருவார், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவார், அவருக்கு அடுத்த ப்ரோக்ராமில் நீட்டிடுவார்யா. சோத்திரம் சோத்திரம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு வந்திருக்கிறீங்கன்றதுக்காக நான் உங்களை குறையாக சொல்கிறேன் நினைத்து கொள்ளக்கூடாது, இருந்தாலும் நினைத்தும் கொள்ளலாம். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, இப்போது நான் எதுக்கு சொல்ல வந்தேனே தெரில. சோத்திரம். என்னத்துக்கு சொல்ல வந்தேன்? மேகம் எவ்வளோ நாள் இருக்கோ இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உள்ள நட்டா நான் சோத்திருக்கிறேன். என்னம்மா? மேகத்தின் கீழே இருக்கணும். நிறைய பேருக்கு சர்ச்சு கீழே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் அவங்களுக்கு மேகத்தின் கீழே தான் ஆசீர்வாதம். ஆனால் நான் சொல்கிறேன், நீ மேகத்தின் கீழே தங்கி இருந்தா எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும், எல்லா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. தங்குற மேகத்தின் கீழே வா. என்னாகம 9:19 சொல்லுது, மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது. பாருங்க, சில நேரம் நெடுநாள் தங்கியிருந்தா அவன் நெடுநாளாக அங்கே தான் தங்கியிருப்பான். சில நேரம் என்னாகம 9:20 சொல்லுது, மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும். அப்போ சில நாள் மாத்திரம் தான் அவன் அங்கே தங்கியிருப்பான். என்னாகம 9:22 சொல்லுது, மேகமானது ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? பாளையம் இறங்கியிருப்பாங்க. அவங்க நோக்கம் மேகம் எங்கே தங்குதோ அங்கத்தான் நாங்கள் தங்குவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் இவ்வளோ வசனங்களை நிறைய சொன்னேன். எங்கெங்கெல்லாம் நம்ம தங்கணும்? நம்முடைய தங்கும் இருப்பிடம் தேவ சமூகம்தான். ரூத்தை போல சொல்லுங்க, இந்த உலகம் என்ன அட்ராக்டிவ் பண்ணாலும் அங்கே இல்லை, கர்த்தர் எங்கு தங்கி இருக்கிறாரோ கைகளை தட்டி நானும் அங்கே இருப்பேன். அப்படியே எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அப்படியே மைனர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஓ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. glory. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவ, நீரே. சொல்லுங்க, உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஓ மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்று தெய்வமே, என் துணையாளரே. glory. மேக சம்பமே. சோத்திரம் சோத்திரம். உம்மை நோக்கி என் கைகளை glory பாடுங்க, உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. எல்லாரும் பாடணும், வாயை திறந்து கைகளை சத்தத்தை உயர்த்து. வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கே தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது வெறியமே. அடுத்த வரிய போடுங்க. எனது ஆசையே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். சகதரபதரபா, உமக்கு பிரியமானதை செய்ய உமது அன்பை அதிகாலையில் காண செய்ய கருணை நேசரே. glory. உமது அன்பை அதிகாலையில் காண செய்ய கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே
நீர் விரும்பும் நல்ல பாதைகளை திறந்தோர் காட்ட வேண்டிய திவ்யநாதரே, திறந்தோர் அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கு தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, உமக்கு பிரியம், உமக்கு பிரியமானதை செய்ய பாடுவோம். ஆறு தெய்வமே, உமக்கு பிரியம், உமக்கு பிரியமானதை செய்ய தாரு தெய்வமே, நீரே என் தேவ, நீரே என் தேவ, உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, நேற்று தெய்வமே, துணையாளரே, மேக சம்பமே, க்ளோரி 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 க்ளோரி, துணையாளரே, மேக சம்பமே, அக்னி சம்பமே, நேற்று தெய்வமே, துணையாளரே, மேக சம்பமே, அக்னி சம்பமே, நேற்று தெய்வமே, துணையாளரே, மேக சம்பமே, அக்னி சம்பமே, துணையாளரே. ரூத் சொல்றாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ அங்கே நான் தங்குவேன். தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறத நாடுங்க, அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறத விரும்புங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் மேகம் எங்கு இருக்கிறதோ அவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அநேக வார்த்தைகள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அவருடைய சமூகம் நம்முடைய இருப்பிடமா மாறட்டும். உன்னதமானோட நிழலில் தங்குங்க, அவருடைய மறைவிடங்களில் தங்குங்க, அவருடைய சமூகத்தில் தங்குங்க. கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் மாறுபடி எல்லா கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவள்ள, ஆண்டவரே உங்க சமூகத்தில் தங்குகிறவர்களாக, உங்களுடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறவர்களாக ஜெபிப்போம். நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய், வசனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தங்கி இருக்கிற இடத்துல நாங்களும் தங்கி இருக்க அந்த ரூத்தின் ஆவிக்குரிய அனுபவம் எங்க அறிக்கையாகவும் எங்கள் அனுபவமாக மாற ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை மறந்து விடாதபடிக்கு அவர்கள் இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை குறித்து தியானித்து யோசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்கி இருக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும்னு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அப்பா அப்படி செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வார பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தியுங்க, அவருடைய சோர்வுகள் எல்லாம் மாற்றுங்க, பலவீனத்தை எல்லாம் நீக்குங்க. இந்த வாரம் அவர்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளிடுங்க. இந்த வாரம் அதிகமாக ஜெபிக்க உங்கள் சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இப்போது உடைய பிள்ளைகளுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமா சொல்லுவோம், மாரநாதா. சத்தமாய் 3 முறை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சத்தமாய் ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ நானும் அங்கே தங்குவேன் என்கிற ரூத்தின் அனுபவமாய் நம்முடைய அனுபவம் மாற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.